இல்லை சுத்தமாக பிடிக்கலன்ற கமெண்ட்ஸ் சிலது வந்துச்சு ஆக்சுவலாக. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிடிக்கலன்னு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு, நடுவில் கொஞ்சம் பிடிக்கலன்னு கமெண்ட்ஸ் வந்துச்சு. இந்த படத்தை எப்போ அப்பா கிட்ட போட்டு காட்டணும்னு முடிவு பண்ணி பார்த்தோன்னே அப்பா என்ன சொன்னாங்க? தழும்பு அதிகமாக கண்டுபிடிச்சவங்க யார் தெரியுமா? சாதாரண அந்த கதையை மட்டும் பார்க்குற ஆட்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் சொல்கிற அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுன்ற ஜோனுக்குள்ளே போகாமல் ஜஸ்ட் கதை லைஃபாக பார்க்குறாங்கல்ல, அவங்க எல்லாருமே தழும்பு. ஏன்னா அவங்க வந்து அந்த கதையை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க முகத்தில் இருக்க தழும்பில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஐயோ அவனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ கிளைமேக்ஸில் இல்லைன்னு அவங்களுக்கு எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் கவின் ரிவீல் பண்ணவே இல்லை அப்போதான் ஏன் வெற்றிமாறன் சார் ஒரு நாளில் வாழ்க்கை எங்க பிடிப்பாங்க? இந்த பாட்டை வைக்கணுங்கிறத எப்போ முடிவு செய்றீங்க? ரொம்ப இயல்பாக பேசிகிட்டு இருக்கும்போது மாமா எது மாறினாலும் நீ ஹீரோன்னு சொல்கிறது மட்டும் மாற்றி கதை மாமாங்கிறப்போ உடஞ்சி போகிறோம் நாங்கள். ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த மொமெண்ட்டை அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேமரா முன்னாடி நடித்து பார்த்தேன். லைக் நடித்து பார்க்கணுன்னு பார்க்கல. கவின் வந்து வேறு ஷூட்லேயே அதில் பிஸியாக இருந்தார். ஸோ அதனால் நான் அந்த ரிஹர்சல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அது ஃபுல்லாக அந்த சிங்கிள் ஷார்ட்னால யாராவது ஒருத்தர் அதை பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அதை கொரியோ பண்ணுறதுக்கும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, லைட்டிங் கோஆர்டினேஷனுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு ரிஹர்சல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு. வயது முதிர்ந்த போதிலும், வலிமை குறைந்த போதிலும், வழிகள் நிறைந்த போதிலும் வீரன் வாழ்த்திறக்குவதை நிறுத்துவதே இல்லை அப்படிங்கிற அந்த வசனம் வந்து எதுக்காக இந்த ஒரு வட்டார வழக்கோ அல்லது ஒரு எளிய மொழியோ இல்லாமல் ஒரு தூய தமிழ் வார்த்தையை ஒரு பாரதியின் கவிதை போல படைக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கான நோக்கம்? வணக்கம்ண்ணே. ஹாய் வணக்கம். உங்கள் படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சூப்பர் அப்படின்னு வர்ற விமர்சனங்கள் இருக்கு. எல்லா படத்துக்கும் வரும்போது யாராவது அதை சொல்லுவாங்க. வெகு சில படங்களுக்கு இந்த விமர்சனங்களை கேட்கும்போது எனக்கு கோவம் வரும். ஏன்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிக்கலைன்னு சொல்கிறது ரொம்ப அநியாயமாகவும் அநீதியாகவும் எனக்கு தோணும். ஸ்டார் படத்துக்கு இது நடந்துச்சு, எனக்கு தோணுச்சு. நான் கொஞ்சம் இது ஒரு 1லேருந்து 2, 3, 4ன்னு உயர்ந்து வர்றப்ப உங்கள் மனதில் என்னவாக இருக்குன்னு எனக்கு யோசித்து பார்த்தேன். இது எனக்கு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி. இல்லை சுத்தமாக பிடிக்கலன்ற கமெண்ட்ஸ் சிலது வந்துச்சு ஆக்சுவலாக. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் பிடிக்கலன்னு கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்துச்சு, கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு, நடுவில் கொஞ்சம் பிடிக்கலன்னு கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இது மாதிரி எல்லா விதமாகவும் இருக்குல்ல, எல்லாத்தையுமே ஏற்றுக்க முடியுது, எல்லாரோட பார்வையும் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ சுத்தமாக பிடிக்கலன்றது எனக்கும் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சுத்தமாக பிடிக்கலன்றத வந்து நமக்கு எனக்கே தெரியல. ஆகலை, ஏதாவது ஒரு விஷயமாவது பிடிச்சிருக்கோம்ல, அப்படி கூட இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியல. சர்ப்ரைஸிங்காக இருக்குது. படத்துக்குள்ளே நிறைய இருக்குது. ஒரு 2 நாள் போய் படுக்கும்போது படுக்கையின் ஒரு 1 மணி நேரத்தை உங்கள் படம் ஆக்கிரமிச்சிருச்சு. அது நிறைய பேசுறதுக்கு முன்னாடி இயக்குனர் இளனோட இந்த சில விஷயங்களை கேட்கணும்னு நினச்சேன். இந்த படத்தை எப்போ அப்பா கிட்ட போட்டு காட்டணும்னு முடிவு பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் காட்டணுன்றது கிளியராக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி எப்பயுமே காட்டலாம். பார்த்தோன்னே அப்பா என்ன சொன்னாங்க? அதான் அந்த மாதிரி கான்வர்சேஷன் அப்பாவுக்கு எனக்கு பெருசாக இருக்காது. பார்த்துட்டு அதை பற்றிலாம் பேச மாட்டோம். அப்பா ஹாப்பியாக இருப்பார், அவ்வளோதான். தெரியும் எனக்கு, அவ்வளோதான். அதை பற்றி கான்வர்சேஷன் இருக்காது பெருசாக. ஸ்டில்ஸ் பாண்டியன், ராஜாராணி பாண்டியன் 2 பேரில் உங்களுடைய விருப்பமான நபர் யார்? ஸ்டில்ஸ் பாண்டியன். என்னென்னா வந்து அவர் தான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் இல்லை. ஸ்டில்ஸ் பாண்டியன் தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஜேர்னி இருக்குது, அதுதான் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ராஜாராணி பாண்டியன் ஓகே, அவர் ஆசைப்பட்ட ஒரு கிடைச்ச விஷயம், அவருக்கு பிடிச்சதா இருக்கலாம், நமக்கு பிடிச்சது. இந்த கதாபாத்திரத்துக்கு லால் எப்போ முடிவு பண்ணீங்க? அதான் நான் இப்போ டிஸ்கஷன் டைம்லேயே வந்து யார் போகலான்னு பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட டைரக்ஷன் டீம் தான் சொன்னாங்க, லால் சார் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ லால் சாரை அவங்க கொடுத்த நம்பிக்கை தான் எனக்கு லால் சார் அப்ரோச் பண்ண வச்சுது. நான் போய் அப்ரோச் பண்ணோன்னா சார் ஓகே சொல்லிட்டார். அவர் எப்படி ஒத்துக்கிட்டார்? ஏதாவது ஒன்று இருந்திருக்கணும்ல. ஏன்னா லால் மாதிரியான அவரை பார்க்கும்போது அவர் ஒரு தமிழ் திரைப்படத்தில் வர்றாருனாவே இந்த படம் ஜெயிச்சிருண்டான்னு ஒரு அசரீதி நமக்குள்ள இருந்து சொல்லுது. அப்போ அவர் எப்படி கரெக்ட் பண்ணீங்க? லைக் கரெக்ட்லாம் பண்ணல, சும்மா சிம்பிளாக லைன் தான் சொன்னேன், ஃபுல் கதையும் சொல்லலை. ஃபுல் ஸ்கிரிப்டே அவர் படிக்கிறதுக்காக கேட்டார். ஃபுல் ஸ்கிரிப்ட் கூட கேட்கல, அவரோட பொசிஷன் மட்டும் தான் கேட்டார். அது ஃபுல்லாக கொடுத்தேன்.
அவரோட ஜட்ஜ்மெண்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படம் ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்பினாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துடைய காஸ்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பிடித்தமான விஷயங்கள்ல அதுவும் ஒன்று. மாறனை இப்படி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், இந்த தேர்வு யாரோட? அது நான் தான் செலக்ட் பண்ணேன். எனக்கு அதான் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படி யோசிக்கும் போது எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி. அவர் லுலுசபா டைம்லேருந்து பிடிக்கும். அவர் நடிக்கவே மாட்டார், ரொம்ப யதார்த்தமாக இருப்பார்ல. ரியல் லைஃப்லேயும் சரி ஆன் ஸ்க்ரீன்லேயும் சரி ரொம்ப யதார்த்தமாக இருப்பார். அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால் அவரை காசு பண்ண, அவ்வளோதான். இந்த படத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப 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 வெளிப்படையாக உண்மையை சொல்லணும்னா, இன்றைக்கி ஒரு திரைப்படம் போய் உட்காரும்போது இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு யாருமே உட்கார மாட்டோம். இந்த படத்தில் என்ன குறை இருக்குன்னு பார்க்க உட்கார ஆரம்பிக்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டோம், அல்லது சூழல் அப்படி உருவாகிடுச்சு. ஒரு பாதிக்கு மேலே அந்த படம் எங்களை உள்வாங்கிருச்சு. அந்த படத்துக்குள்ளே நான் இருக்கேன். அந்த படத்தில் இருக்க கலையா, குமரனும் என் கூட வந்து தீபனும் எல்லாருமே உள்ளே போயிடுறோம். அந்த படத்தில் வந்த கதாபாத்திரங்கள் எல்லாரும் என் வாழ்க்கையின் ஏதோ ஒரு ஆட்களாக நான் வந்து ரொம்ப சுலபமாக என்னால் நினச்சிக்க முடியுது. ஒவ்வொருத்தரும் என் வாழ்க்கையில் வந்தேன். இதை உருவாக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிங்களா? இல்லை, ஒரு லைஃப் ஜேர்னியை காட்டணுன்றது படத்தோட ஜானரே அதுதான். கம்மிங் ஆஃப் ஏஜ்னால ஒரு லைஃப் ஜேர்னி. ஸோ நம்ம லைஃப்பில் நிறைய மனிதர்களை நான் பார்த்துருப்பேன், இல்லாட்டி எனக்கு தெரிஞ்சவங்க பார்த்துருப்பாங்க, எங்கள் அப்பா பார்த்துருப்பார்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன்ஸ் வச்சு பண்ணனால ஒரு எல்லாருக்குமே லைஃப்பில் இது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க. இன்க்ளூடிங் தட் அந்த இன்டர்வியூவில் காசு கொடுக்குற ஒரு முதற்கொண்டு ஒருத்தருக்கு கூட சொன்னார் ஒரு இன்டர்வியூ போன இன்டர்வியூவில். அந்த என் லைஃப்பில் அது மாதிரி ஒருத்தர் சம்மந்தமே ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு 20,000 கொடுத்தாரு, அதுதான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்திருக்கு காரணம் அப்படின்னாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் யாரையாவது ஒருத்தர் கனெக்ட் பண்ணுன்ற நம்பிக்கையில் தான் அது பண்ணது. அது இந்த கேள்வி எனக்கு இருக்குண்ணே. ஒரு ப்ரொஃபஷன், அது என்ன ப்ரொஃபஷனல், அது நடிப்போ அல்லது இயக்கமோ அல்லது ஒரு பொறியாளர் துறையோ வழக்கறிஞர், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு படி ஏறிட்டோம், அடுத்தபடி. ஆனால் இயக்குனர் இளன்கிட்ட நான் அதை பார்க்கல. பேர் பிரேமா காதல்ங்கிற ஒரு படி ஏறினதுக்கு பிறகு அடுத்த படியை ஏற்காமல் இந்த படியில் என்னெல்லாம் இருக்குது, இதை நான் விரும்பின படியா அப்படியாங்கிற ஒரு பார்வையை உங்களுடைய பல நேர்காணலில் நான் பார்க்குறேன். ஸ்டார்னு ஒரு படம் எடுக்கிறோம், இதோட நோக்கம் என்ன? வணிக வெற்றியா அல்லது புகழின் உச்சியா? இது ரெண்டும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், அதனால கேட்குறேன், இதோடைய நோக்கம் என்ன? இல்லை, கண்டிப்பாக வணிக வெற்றி கண்டிப்பாக பண்ணித்தே ஆகணும். ஏன்னா அது பண்ணால் தான் நம்ம வந்து சர்வே பண்ண முடியும் இண்டஸ்ட்ரியில். ஸோ போன படமும் சரி இந்த படமும் சரி வணிக ரீதியில் கொஞ்சம் வெற்றி அடைஞ்சிருக்குன்றதுக்கு வந்து கான்ஷியஸாக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா நான் அது வணிக வெற்றியாக பார்க்க மாட்டேன். நான் எத்தனை இதயங்களை அது கவர்ந்துருக்குன்னு பார்ப்பேன், அவ்வளோதான். ஒரு டிக்கெட்டும் ஒரு இதயம் தான்ல. ஸோ அத்தனை பேர் பார்க்க வந்திருக்காங்கன்னா அத்தனை இதயங்களை அது கவர்ந்துருக்கு. ஸோ நான் வந்து அது ஒவ்வொரு டிக்கெட்டும் 100 ரூபான்னு காசுக்குள்ளே போக மாட்டேன். ஒரு டிக்கெட் ஒரு ஹார்ட். எத்தனை ஹார்ட்டை நம்ம லைக் வாங்கியிருக்கேன். எக்ஸாக்ட்லி, அவ்வளோதான். எத்தனை லைக் வாங்கியிருக்கேன் போஸ்ட்டாக தான் உங்கள் படங்களை தயாரிக்கிறேன். ஆமாம். ஸோ ஏன்னா நான் வந்து அந்த காசை பார்க்க ஆரம்பிச்சேன்னா என்னால் எழுத முடியாது. பட் ஆனால் எனக்கு நிறைய பேரை கவர் பண்ணணுன்றது ஆர்வம் இருக்குது. ஸோ நான் இதை நோக்கி நான் என்னோட படைப்பின் வெற்றி அதுதான். எக்ஸாக்ட்லி, இதை கவனத்தை செலுத்திட்டேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மணி இஸ் ஆல்வேஸ் அ பை ப்ராடக்ட், நம்ம எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி. ஒரு ஸ்டார் படம் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு ஒன்றீங்கன்னா ஜெயிப்பீங்க அப்படின்னு ஒரு மோட்டிவேட் பண்ணுகிற ஒரு மோட்டிவேட்டிங் மூவியா, ஒரு தன்னூக்க படமா, இல்லை இப்படி ஒரு வாழ்க்கையை உங்ககிட்ட காட்டுறேன், இது எப்படி இருக்குது பிடிச்சா பாருங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு யதார்த்த படைப்பா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஏன் உங்களுக்கு கேட்குறேன், ரெண்டுலையும் தடுமாறுறேன். நான் இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருது. இன்னொரு பக்கம் நம்ம பார்வை, இயக்குனரோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு. இல்லை, இப்போ எல்லாமே தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து நிறைய ஹோப் கொடுக்கணும்னு கன்ஃபார்மாக நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயுமே ஹோப் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ டிப்ரெஸிங்கான சேடான சீன் இருந்தாலும் ஏதோ ஒரு ஹோப் இருக்கும். அப்படி தான் நிறைய ஹோப் கொடுக்கணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ வந்து ஸ்டார் மாதிரி ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஆனர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு நம்ம ஊரில். இப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா வாரணமாயிரம், அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்கு இந்த ஜானரில். பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒன்று, பர்க்ஸ் ஆஃப் பீயிங் அ வால்ஃப்ளவர்னு ஒரு படம். அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஒரு லைஃப் தான் இருக்கும், ரேண்டமாக இருக்கும். அந்த மாதிரி படங்கள்லாம் லைஃப் மொமெண்ட்ஸ் தான். அது ஸ்டோரி என்ன ஸ்க்ரீன் பிளே அடுத்த நோக்கி போதான்னு கேட்டால் போகாது பேசிக்காக. ஸோ அந்த மாதிரி ஜானரை தான் அதை நான் பார்க்குறேன் நான். ஸோ இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து நிறைய சர்ப்ரைசஸ்ன்றதை விட நிறைய மொமெண்ட்ஸ் தான். அந்த மொமெண்ட்ஸை ஃபீல் பண்ணால் படம் என்ஜாய் பண்ண முடியும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் அதுதான். இந்த படம் ஒரு இயக்குனர் படம், இது ஒரு டைரக்டர் மூவி. யாரா அந்த மனுஷன் அப்படின்னு தேட்டர்லேருந்து எந்திரிச்சின்னதுக்கு அப்புறமும் படம் வந்து
அந்த லாஸ்ட் டயலாக்ல முகத்தில் தழும்பில்லைங்கிறத நீங்கள் ரிவீல் பண்ணும்போது முடிஞ்சிருது. அதற்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்க்குறப்போ லால் சார் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, பின்னாடி உங்கள் ஒய்ஃப் நிற்கிறது, அந்த கட் அவுட்ஸ்குள்ளே ஸ்டாராக அவர் இருக்கிறது, கலை இருக்கிறது, அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் இப்படி நம்மளை ஏமாற்றி விட்டானடா சண்டாலே அப்படிங்கிற ஒன்றை தோண வைக்கிற அந்த கிளைமேக்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப ரிஸ்கியான ஒன்றும் எனக்கு தோணுச்சு. அது நீங்கள் எழுதும்போது இது ஒரு மதில் மேல் மூலம், இந்த பக்கம் விழுந்துட்டா ஜெயிச்சிட்டேன், அங்கிட்டு விழுந்துட்டா படு தோல்விடாங்கிற ஒரு ரிஸ்க் இருக்குல்ல, அதை எடுக்கிற துணிச்சல் எப்படி வந்து? எனக்கு எவ்ரிடே என் டீம்கிட்ட நான் சொல்லிட்டு இருந்த விஷயம்னா, அந்த ரிஸ்க்காக மட்டும்தான் இந்த படமே பண்ணுறோம். இல்லாட்டி ஆஸ் அ டைரக்டராக எனக்கு வந்து சேலஞ்சோ ஒரு மோட்டிவேஷனோ வராது எனக்கு. அதுக்கு முன்னாடி வேற ஒரு கிளைமேக்ஸ் இருந்துச்சு, எல்லாருக்கும் புரியுற மாதிரி, புரியுற இந்த சென்ஸ் எல்லாருக்கும் ஈஸியான ஒரு டெம்ப்ளேட் கிளைமேக்ஸ், வழக்கம் போல் நாம் பார்க்கிற தமிழ் அந்த கிளைமேக்ஸ் இருந்துச்சு. அது வேணாம், அது பண்ணுற நம்ம ஏதாவது டெஃபினட்டாக ட்ரை பண்ண நினைப்போம்ல எப்பயாவது. ஸோ அப்படி யோசனையிலே இருக்கும் போது கிடச்ச ஐடியா தான் அது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கொஞ்சம் ஆஃப் பீட்டாக இருக்குது கிளைமேக்ஸு, எல்லாருக்கும் புரியுமா அப்படின்ற டவுட் இருந்துச்சு. எல்லாருக்கும் ஆடியன்ஸை விட ப்ரொடியூசர்ஸ் புரிஞ்சுப்பாங்களா, ப்ரொடியூசர்ஸ் இது ஒத்துப்பாங்களான்ற பயம் இருந்துச்சு. பட் லக்கீலி எனக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சாங்க. என்னை விட அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இந்த கிளைமேக்ஸ் அப்படியே வைங்கன்றதில். ஸோ அவங்க கொடுத்த நம்பிக்கை கடைசியில் பார்த்திங்கன்னா தேட்டரில் இப்போ எப்படி சொல்கிறதுனா, அந்த கிளைமேக்ஸை வந்து யாருக்கெல்லாம் புரியாதுன்னு நான் நினச்சனோ அசியூம் பண்ணணும், அவங்களுக்குலாம் தான் சூப்பராக புரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக எனக்கு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கிளைமேக்ஸ் புரியலன்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து திரைத்துறையில் இருக்கிறோம், நம்ம ஒரு படம் எப்படி இருக்குங்கிற கற்பனை முடியும், நம்மளால முடியும். ஒரு சாமானிய குடும்பத்தில் இருக்கிற ஒரு பார்வையாளர்களால் எப்படி இதை புரிஞ்சு? எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அது வந்து சாதாரண ஆட்கள் வந்து தழும்பு அதிகமாக கண்டுபிடிச்சவங்க யார் தெரியுமா? சாதாரண அந்த கதையை மட்டும் பார்க்குற ஆட்கள் இருக்காங்கல்ல, நீங்கள் சொல்கிற அந்த கிரிட்டிசைஸ் பண்ணுன்ற ஜோனுக்குள்ளே போகாமல் ஜஸ்ட் கதை லைஃபாக பார்க்குறாங்கல்ல, அவங்க எல்லாருமே தழும்பு. ஏன்னா அவங்க வந்து அந்த கதையை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க முகத்தில் இருக்க தழும்பில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஐயோ அவனுக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ கிளைமேக்ஸில் இல்லைன்னு அவங்களுக்கு எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ரொம்ப டெக்னிக்கலாக பார்க்குறோம், டெக்னிக்கலாக கேமரா இப்படி பண்ணியிருக்காங்க, மியூசிக் இப்படி பண்ணியிருக்காங்க, அப்படி பார்க்குறவங்க இதை விட்டுறாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த தழும்பை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய வெற்றியா இல்லை கண்டுபிடிக்காது உங்களுடைய வெற்றியா? எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்ற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மொமெண்ட்டை வந்து நாங்கள் மைண்டில் ஒன்று வச்சுருப்போம். இந்த இடத்துல கண்டுபிடிச்சா நல்லாயிருக்கும், இந்த இடத்துல ஒரு 50% கண்டுபிடிக்கணும், இந்த இடத்துல ஒரு 80% கண்டுபிடிக்கணும், மீதி 20% நம்ம சொல்லும் போது தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத எங்கள்கிட்ட இருந்த முன்னாடி நீங்களே சில பள்ளங்களை உருவாக்குறீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி தான் அது இருந்துச்சு. கண்டுபிடிச்சோன்னு சொல்கிறவங்க கூட நாங்கள் நினச்ச இடத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹாப்பி. இது ஒரு 10% பேர் எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னாலும், நான் இதை வந்து ஒரு பெரிய மாயாஜாலமாக பார்க்குறேன். ஒரு பெரிய ஒரு மாயாஜாலக்காரர் ஒன்று செஞ்சு ஜெயிச்சிட்டார், ஏய் அழகாக இருக்கியா, அதுக்கப்புறம் அது ஜெயிச்சிட்டிங்கதுக்கப்புறம் நான் முன்னாடி இருக்கிறதெல்லாம் யோசிக்கிறேன். ஓ இவ்வளவு விஷயங்களை நமக்குள்ளே புகுத்தியிருக்காரு இந்த ஆள் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே வரேன். ஆனால் இந்த படத்தில் பல சமரசங்களுக்குள்ள நீங்கள் உள்ளாயிருக்கீங்க, நிறைய சமரசங்கள். அது முதல் காதலுடைய ஆழத்தை சொல்கிறதா இருக்கட்டும், ரெண்டாவது காதலி வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு தேவதையாக காட்டினதாக இருக்கட்டும், இப்படி சில சமரசங்கள்லாம் இருக்குல்ல, இதை எங்கே நீங்கள் உங்களை ரொம்ப சமாதானப்படுத்திக்க வேண்டியிருந்தது? இது காம்ப்ரமைஸ்ன்றீங்க சமரசம்னா இல்லை. லைக் எனக்கு வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் காட்டுறதுனால இப்போ ஒரு லவ்வோட டெப்த்தை நல்லா காட்டுறதுக்கான ஸ்பேஸ் இல்லை. இப்போ போன படம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த என்னோட பேர் பிரேம காதலில் அவங்க ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ஓரளவுக்கு டெப்த் போய் காட்ட, ஏன்னா படமே அதுதான். இந்த படத்தில் நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் வேறு அதிகமாக இருக்கிறனால இதெல்லாம் சில விஷயங்கள் இவங்களா புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களா இப்போ அந்த ஃபஸ்ட்டு பொண்ணை விட்டுட்டு போகிறான்றதுக்கான சீக்வன்சஸ் டெப்த்தாக பண்ணுறதை விட லைஃப்பில் அப்படியே நடக்கும்ல, அதை நம்ம சொல்லிட்டு போனால் போதுன்ற மாதிரி அது வேணால் மேபி காம்ப்ரமைசஸாக இருக்கலாம். மேபி அதுக்கு இன்னொரு ஒரு ½ hour டைம் கொடுத்து அதுக்கு நம்ம பண்ணால் இன்னும் அது டெப்த்தாக இருக்கும். காம்ப்ரமைசஸாக எனக்கு ஃபீல் ஆகலை. இந்த ஜானருக்கான விஷயங்கள் தான் நினைக்கிறேன். சரிதானே உங்களுக்கு தோணுச்சு? எஸ் ஆமாம். ஏன் கவின்? ஆஃப்டர் டாடா தான், வேறு எதுவுமே இல்லை. டாடா பார்த்தா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கவின் அவ்வளோதான். யோசிக்கவே இல்லை. எஸ் கவின் ஜெயிச்சிருக்காரு இந்த படத்தில், பெருசாக ஜெயிச்சிருக்காரு. இந்த படத்தை ஜெயிக்க வச்சிருக்கிறாரு, நீங்கள் அவரை ஜெயிக்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் கவின் அப்படின்னு ஒரு அசாத்தியமான நடிகன் தமிழ் திரையுறகளை இவ்வளோ நாள் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காயா அப்படிங்கிற ஒன்றை நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டினது இருந்தது. ஆனால் உங்களுக்குள்ளான ஒரு புரிதல், ஏன்னா இந்த படம் நடிக்கிற படம், கடைசியாக நடிச்சு ஜெயிக்கணும், எல்லாரையும் ஏமாற்றணும், ஒரு பெரிய ஒரு டாஸ்கான ஒரு படம். அதுக்கு இவரை தயார்படுத்த அல்லது உங்களுக்குள்ளான புரிதலில் இருந்த ஒரு சில சிக்கல்கள் அல்லது முரண்கள் ஏதாவது இருந்ததா? ஃபஸ்ட்டு நரேட் பண்ணேன், ப்ராப்பராக நரேஷன் வந்து ரொம்ப டீட்டெயிலிங்காக இருக்கும். ஸோ அதுலேயே ஆல்மோஸ்ட் அவருக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிரும். நரேஷனுக்கு ஒரு மாதிரி அளவுக்கு எந்த அளவுக்கு நடிக்க முடியுமோ நடித்து காட்டு நரேஷ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரீடிங் பண்ணோம் 2 பேரும் உட்காந்து. இந்த ஒரு சீனும் அந்த சீனை படித்து அந்த சீன் டைலாக்ஸை படித்து
எந்தெந்த இடத்துலலாம் நான் இந்த டைலாக் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங் செஷனில் மேக்ஸிமம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் இது வரைக்கும் தான் என் வேலை. இதுக்கப்புறம் ஃபுல்லாக கவின் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார். ஸோ அவரோட சென்சிபிலிட்டிக்கும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கும் உள்ள விஷயங்களை அவர் அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணிட்டார். காட்சிகளை மறுபடியும் காட்டி ஒற்றுமைப்படுத்துறது, கனெக்டிங் சீன்ஸ் இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனிப்பட்ட முறையில். அதை நீங்கள் நிறைய இடங்களில் வச்சுருந்தீங்க. அது வந்து அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி கவின் பார்க்கும்போது ஒரு அப்பா ஒரு பையனை அப்படி மேக்கப் போட்டு இவன் ஜெயிக்க போகிற கனவோட அந்த தொடக்கத்தை பார்க்குறது, முதல்ல ஒரு நடிகை வந்து உன்னை மறைச்சிட்டா ஜெயிக்கிறதுங்கிறது, அந்த வீரன் அந்த டைலாக்காக இருக்கட்டும், நிறைய கனெக்ஷன்ஸை திரும்பி இன்னும் அந்த கடைசியில் வந்து அந்த சீன் கூட தடவை மும்பையில் நடிக்கும்போது நான் வந்து உன்னை விட்டு போயிருக்கக்கூடாது, அந்த சீன்லேருந்து இந்த கனெக்டிங்கில் உங்களுக்கு ஏன் அவ்வளோ பெரிய நீங்கள் சொன்ன அதே ஆன்சர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. படங்களாக பார்க்கும்போது சரி, ரியல் லைஃப்லேயுமே சரி, அந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப் வரும்போது நம்மளுக்கே அப்படி ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா. எஸ்பெஷலி நீங்கள் அந்த சொன்ன விஷயந்தான். அந்த ஆடிஷனில் எந்த டைலாக்கை சொல்லி அவமானப்பட்டானோ அதுக்கு டிட்டோவாக இருக்காது, சிமிலர் லைன், சிமிலர் சிச்சுவேஷன், அதில் வந்து அவன் கைத்தட்டல் வாங்குறான். அதாவது அந்த கைத்தட்டல் கூட படத்துக்குள்ளே இருக்க கேரக்டர் கைத்தட்டல, படம் பார்க்குற ஆடியன்ஸ் கைத்தட்டுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சுல்ல. ஸோ அதுக்காக இந்த கனெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லைக் இதெல்லாம் லேர்ன் பண்ணதெல்லாம் நம்ம சினிமாவை பார்த்து கற்றுக்கிட்டது தான். அந்த கனெக்ட் பண்ணுற அந்த டூல் வந்து எப்பயுமே அழகாக இருக்கும்ல. அது வந்து ஆடியன்ஸை கெஸ் பண்ண விடாமல் கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கனெக்ட் ஆகணும். நம்மளாம் அறியப்படம் பார்ப்போம், நம்மளே சொல்லுவோம், ஏய் இதை அங்கே கனெக்ட் பண்ண பாரு அப்படின்னுவோம்ல, அந்த ஜோன்லேயே வந்துடக்கூடாது. அதுதான் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாதிரியான ஒரு சமூக ஊடக பழக்கத்துக்கு வந்துட்டோம்னா, ஒரு 1.5 நிமிஷம் தான் ஒரு முழு காணொளி, ஆனால் அதில் முதல் 15 செகண்டில் எனக்கு சுவாரஸ்யம் இருந்தால் தான் நான் அதை பார்ப்பேன்னா ஸ்க்ரோல் பண்ணிடுவேங்கிறது. இப்போ இவங்களுக்கு மத்தியில் நீங்கள் ஒரு 2.5 மணி நேரம் படத்தை காட்டணும். அப்போ ஒவ்வொரு 15 செகண்ட் அல்லது ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் மக்களை சுவாரஸ்யப்படுத்த வேண்டிய ஒரு சூழலில் மாட்ட வேண்டியது இருக்காங்க. கிட்டத்தட்ட 2:40 படம். லைக் அது ஆக்சுவலாக எனக்கு நிறைய என்ன சொல்கிறது, நான் நம்பினது வந்து அந்த எமோஷன் மட்டும் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா 2:40 சரி 3 மணி நேரமும் உட்காருவாங்க. அது எப்பயுமே நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நிறையா இருக்குது, தமிழ் சினிமாவில் இருக்குது, உலக சினிமாவிலையும் இருக்குது. ஸோ அது அப்படி தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. இப்போ நிறைய ஷார்ட்ஸு, ரீல்ஸு அந்த ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் அது எப்படி அப்படின்றது ஒரு பயம் இருந்தாலுமே அதை மாரி அந்த எமோஷன்ஸை நம்பணும். இப்போ நான் அப்பாவை ஸ்டில் பாண்டியனோட கனெக்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு புரியுது. கலை கூட இளன் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகிறாரு? ஆல்மோஸ்ட் கனெக்ட் ஆகிறாரு தான் நினைக்கிறேன். செகண்ட் ஹாஃப் மேபி கிடையாது, அந்த ஆக்சிடென்ட்டு அவனோட மேரேஜ் லைஃப்லாம் இன்னும் நடக்கலை. அந்த விபத்துக்கு பதில் வேறு ஏதோ விபத்து அவ்வளோதான். பட் லைக் ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதான் எனக்கு பர்சனலாக தெரியும் பார்க்குறவங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தவங்க சொன்னாங்க, அவர் பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. உங்களை தெரிஞ்சவங்க? தெரிஞ்சவங்க. ஆமாம். எனக்கு இந்த காட்சி ரொம்ப வழிமிகுந்ததாக இருந்தது. அந்த பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கிட்டு அதை வந்து போட்டுட்டு நானாக இருக்கிற இடத்துக்கு வரணும்னு சொல்லி மாறனோட அந்த செராக்ஸ் கடைக்கு போய் உட்காந்துட்டு ரொம்ப இயல்பாக பேசிகிட்டு இருக்கும்போது, மாமா எது மாறினாலும் நீ ஹீரோன்னு சொல்கிறது மட்டும் மாற்றி கதை மாமாங்கிறப்போ இப்படி உடஞ்சி போகிறோம் நாங்கள்லாம். அந்த இடத்த வந்து எப்படி யோசிச்சிங்க? இல்லை இப்படி ஒரு இடத்த வச்சு ஏன்னா அவன் உடஞ்சிட்டே இருக்கான், உடஞ்சி விழுக போகிற நேரத்தில் அவனை சல்லி ஆக்குறதுக்கு மாறனை பயன்படுத்தணுண்டாங்கிற சிந்தனை எப்படி? ரைட். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, ரொம்ப ஃபீல் பண்ணி ஜென்யூனாக சொல்கிறீங்கள அந்த இடத்துல உடஞ்சி போனேன்னு. அஸ் அ ரைட்டராக நான் எழுதும் போது எனக்கும் அந்த இடத்துல அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து படத்தோட ஐடியா வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபியூ சீன்ஸ் ரேண்டமாக கிடைக்கும்ல, அப்படி தான் எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு அப்படி தான் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ரேண்டம் சீன்ஸ் கிடைக்கும், இந்த சீன் அப்படி ஒரு சீன் இப்படி ஒரு சீன் கிடைக்கும். அப்படி கிடச்ச ஒரு 5 சீனில் அது ஒரு முக்கியமான சீனாக இருந்துச்சு. இந்த கதையை எனக்கு எழுத வச்சதுக்கான சீன்ஸ்னால் அதையும் சொல்லலாம். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் தான் நமக்கு நம்பிக்கையே வரும். ஓ இந்த சீன்ஸ்லாம் இருக்குது, அப்போ இதை நம்ம கொண்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நம்பிக்கை வரும். ஸோ இப்போ அந்த சீன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அது பிளேஸ்மெண்ட் வந்து அப்புறமா ஸ்க்ரீன் ப்ளே எழுதும் போது நீங்கள் சொல்கிற இடம் தான் ஆல்ரெடி உடஞ்சி போயிருக்கான், அந்த இடத்துல வச்சா அது இம்பாக்ட் அதிகமாக இருக்கும், வேறு எங்கே வச்சாலும் அது இம்பாக்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அதோட உச்சக்கட்டம் அந்த சீனுக்கான கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே வைக்கும் போது அந்த இம்பாக்ட் கிடைக்கும்னு நம்பி பண்ணேன். உங்ககிட்ட அது கிடச்சிருக்கு, நன்றி. நான் 2 முறை ரொம்ப கம்மியான படங்களை தான் பார்ப்பேன். நான் முதல்ல ப்ரெஷ் ஷோவில் போய் காசு கொடுக்காம படம் பார்க்குற ஒரு சோம்பேறித்தனத்துக்குள்ளே அது ஒரு வாய்ப்பையும் பெற்றுக்கிறோம். அதுக்கு பிறகு நண்பர்களை கூட்டிகிட்டு போய் நான் மறுபடியும் உட்காந்து நான் ஸ்டார் பார்க்கும்போது எனக்கு மறுபடியும் நிறைய விஷயங்கள் என்னால் எடுத்துக்க முடிஞ்சு. படத்தில் சில விஷயங்களை கிமிக்ஸ் காமிச்சிருக்கீங்க, சில விஷயங்கள் உண்மையான எமோஷன் காமிக்கிறேன். இப்போ கிமிக் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஒரு பெரிய காரியம், ஒரு இறப்பு நடந்துருது. அப்போ
எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறப்போ அந்த செய்தி கேட்டோடனே அந்த அம்மா முகத்தில் ஒரு மாதிரியாக மாறி எல்லாரையும் பார்த்து கொண்டு அப்படி ஒன்று காமிக்கிறீங்க. இது மாதிரி அந்த ஆக்சிடென்ட் சீன் எல்லாம் உடஞ்சிருச்சு. உடஞ்சோடனே ஆளை காட்டுங்க, ஏன்னா நீங்கள் கேமரா நகர்த்தி அது வாட்டில் ரோட்டில் போயிட்டுருக்கு. இப்படி சில கிமிக்ஸும் வைக்கணும், எமோஷனும் வைக்கணும். இதெல்லாம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கா அல்லது வேறு இதுக்காக? எஸ், ஆப்வியஸாக சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு தான். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால இப்போ ஒரு ஒரு படத்தை இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பைரிங் ஆக்டரை பற்றின கதை. அவனுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடைக்கிற ஒரு சீன் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜானரில். அந்த சீன் இது வரைக்கும் பார்க்காம புதுசாக அப்படி வைக்கலாம் அப்படின்னு மைண்டில் போட்டுருவோம். ஸோ அப்படி யோசிக்கும் போது அது ஒரு அப்பத்தாவோட டெத் சீன், அப்பத்தா கேரக்டர் ஆல்ரெடி இருக்காங்க, அப்பத்தா டெத் சீனில் வச்சு பண்ணவே இல்லை அப்பத்தாவை. அது ஒரு ஸ்டைல், அது ஒரு சும்மா ஒரு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கே ஃபன் ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணுறது தான். இல்லை ஃபன் இந்த சென்ஸ் எனக்கு டிரெக்டராக டிஃப்ரெண்ட்டாக அதை பண்ணணும்னு நினச்சி பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் அது. ஸோ அந்த அப்பத்தா டெத் சீனில் ஃபோன் கால் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் அதை அப்படியே பண்ணது தான். இது படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப புதுசு அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் முதல் முறை பார்க்குறப்போ. ரெண்டாவது முறை பார்க்குறப்போ அந்த இது ஒவ்வொரு காட்சியும் புதுசு. அப்போ இயக்குனர் எழுதும் போதே இது வரைக்கும் யாரும் பார்க்காத ஒரு காட்சியை ஏதோ ஒரு வித்தியாசம் காட்டணும்டா, ஒன்றும் ஃப்ரேமில் வித்தியாசம் காட்டணும், இல்லை சீனில் வித்தியாசம் காட்டணும், இல்லை ஆக்ஷனில் வித்தியாசம் காட்டணும்னு ஏன் இவ்வளவு மெனக்கட்டு புதுசாக இதுவரை யாரும் பார்க்காத ஒன்றை காட்டணும்னு மெனக்கட்டுறீங்க? மெயின் ரீசன் என்னென்னா கதை வந்து எல்லாரும் பார்த்த கதை. ஸோ ரொம்ப சிம்பிளான கதை, ரொம்ப சாதாரண ஒரு கதை, நம்ம நிறைய வாட்டி பார்த்த கதை. ஸோ இப்போ இந்த மாதிரி கதையை தொடரும்போது ஆப்வியஸாக இதுதான் நம்ம பண்ணி ஆகணும்ல. அட்லீஸ்ட் அதை டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு சீன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும், என்கேஜிங்காக பண்ணணும், அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நம்ம ஹை கான்செப்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சீன்ஸ் சாதாரணமாக தான் போதும், கான்செப்டே ஹை. இதில் இது ஹை கான்செப்ட் கிடையாது, ரொம்ப பேசிக்கான டெம்ப்ளேட் கதை, லீனியர் கதை. ஸோ அதனால் அந்த எஃபெக்ட் போட வேண்டியது இருக்குது, அவ்வளோதான். நிறைய யுத்திகளை கையாண்டு இந்த படத்தை ஜெயிக்க வச்சுருக்கீங்க. அதில் ஒன்று வெற்றிமாறன். ஏன் வெற்றிமாறன் சார்? எனக்கு வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும். இந்த கதையோட காலகட்டத்தில் இப்போ கதை வந்து 89 ஆரம்பித்து 2015 வரைக்கும் வருது. அந்த டைமில் இல்லை மட்டும் இல்லை, இப்போ வரைக்குமே வந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு டிரெக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த கதையை ஃப்ளோவில் பார்க்கும்போது இவனை வந்து அடி வாங்கிட்டே இருக்கான். ஒருத்தர் வந்து அதெல்லாம் ஒரு விஷயமா வர சொல்கிறா அப்படின்னு சொல்கிற ஆள் யாராக இருந்தால் பவர்ஃபுல்லாக இருக்கணும், கண்டிப்பாக அது வெற்றிமாறன் சார் தான். ஸோ அது ரைட்டிங்லேயே அவர் பேர் தான் எழுதியிருந்தோம், அவர் தான் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. எப்படி ஒத்துக்கிட்டாரு? எப்படின்லாம் தெரியல, அவர் ஏதாவது நல்ல மனசுக்கு 20,000 ரூபாய் கொடுத்த இன்டர்வியூ மாதிரி. எக்ஸாக்ட்லி அப்படி தான் பார்க்குறேன் நான். அவர் வந்ததெல்லாம் மேஜிக் தான் படத்தில், அவர் உள்ள வந்து பண்ணி கொடுத்தது. நான் ஹை ஆகிட்டேன், எதையா வெற்றியை கொண்டாந்து வச்சுருக்கீங்க அப்படின்னு. அது போல் ஒரு நாளில் வாழ்க்கை எங்கே முடிப்பா இந்த பாட்டை வைக்கணுங்கிறத எப்போ முடிவு செய்கிறீங்க? எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரெஃபரன்ஸ் சாங் தான் அதை வச்சுருக்கோம். அது சில பேர்கிட்ட போட்டு காட்டும் போது எல்லாரும் இந்த பாட்டி வச்சுருக்கீங்க, இந்த பாட்டு வச்சுருக்கீங்க, அவங்க கொடுத்த நம்பிக்கை தான் அது. எனக்கும் ப்ரொடியூசருக்கும் சரி எல்லாருமே எக்ஸைட் ஆகிறாங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ரைட்ஸ் ஆகும். அது வரைக்கும் ஐடியாவே இல்லை ஆக்சுவலி. இவனை எப்படி ஒத்துக்க வச்சிங்க அல்லது அவர்கிட்ட சொன்னப்போ? அவர் சார் ரொம்ப ஸ்வீட், எப்பயுமே என்ன கேட்டாலும் ஓகே சொல்லிடுவாங்க. சார் அந்த ஃபோனில் தான் பேசணும் சார், அந்த பாட்டுக்கு போல் இந்த பாட்டு வச்சுக்குவா சார்னா, அந்த பாட்டா சரி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ரொம்ப சரியாக போகுது. எனக்கு என்னமோ அங்கே வேறு ஏதோ ஒரு புது பாட்டு வந்து என்னடா போட்ட பாட்டை அந்த பாட்டை தவிர இங்கே வேறு என்ன வச்சுருந்தாலும் எடுத்துக்காது போட்டிருக்கடா அப்படிங்கிற ஒன்று எடுத்துட்டு வந்தீங்க. ரெண்டாவது படத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது, திருப்பி ஒரு சம்பட்டி அடி, ஒரு சந்தோஷம், ஒரு சம்பட்டி அடி, ஒரு சந்தோஷம். இதை முதல்ல பார்க்குறப்போ ஓகேன்னு தோணிடுது. ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் அது கிளைமேக்ஸுங்கிற உணர்வே படம் முடிய போகுது, மணி ஆயிடுச்சுங்கிற எதுவுமே மண்டைக்குள்ளே இல்லை. அதுவும் அவனுக்கு வழக்கமாக விழுகிற ஒரு பெரிய சம்பட்டிகளில் இதுவும் ஒன்று. ஆனால் படம் முடிய போகிற என்னையா டேரக்டர் திட்டுறேன் நான் உள்ளுக்குள்ளே லிட்டரல். ஐயோ ஏன்னா ஒரு மனுஷன் நல்லாவே இருக்க மாட்டேயா, நெகட்டிவ் கிளைமேக்ஸ் வைக்கிறனா இப்படி வைப்பீங்களா, அந்த பிள்ளை ஏயா கொன்னீங்க அப்படிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு மேஜிக் நீங்கள் பண்ணீங்க. அந்த இடத்தை அந்த காப்பாற்ற முடியலன்னு ஒன்று எல்லாருக்கும் பிரியமான ஒரு கெட்ட வார்த்தை இருக்கும். அது அவா இருக்கலாம், அலையா இருக்கலாம், ஏதோ ஒன்று அதை பயன்படுத்த வைக்கிறது இருக்குல்ல, அது வரும்னு நினச்சிங்களா? கெட்ட வார்த்தை சொல்லி திட்டணும்டா அந்த சீனில் அப்படிங்கிறது எழுதும்போது தோணுச்சா? இல்லை அப்படி கெட்ட வார்த்தை பற்றிலாம் யோசிக்கல. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு ட்ரிக்கை கையில் எடுத்தாச்சு. அந்த ட்ரிக்கை வந்து கன்வின்சிங்காக டெலிவரி பண்ணணும், ஓகேவா? ஆடியன்ஸ் நம்பணும். அவங்க அழுகுறாங்களோ, வருத்தப்படுறாங்களோ, திட்டுறாங்களோ, அதெல்லாம் பண்ணால் தான், அவங்க திட்டி வருத்தப்பட்டு அழுதா மட்டும்தான் இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அதை கன்வின்சிங்காக பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாமே பண்ணிட்டோம். உயிர் போய் உயிர் வரண்டா அந்த இடத்துல ரொம்ப உறுதியாயிட்டீங்க. ப்ரீமியர் ஷோவில் எங்கள் அம்மா படம் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா ரொம்ப எமோஷனல் ஆகி அந்த மொமெண்ட்டை அவங்க செத்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க மயக்கப்பட்டு விழுந்துட்டாங்க. எங்கள் அம்மா லிட்டரலாக
அப்புறம் தூக்கிட்டு தான் போனாங்க எங்கள் அம்மா. ஸோ அதான் எங்கள் அம்மான்றனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கனெக்ட் ஆகிட்டாங்க. பட் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா. நிச்சயமா அது ஒரு பெரிய சாமர்த்தியமாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸை பற்றி மட்டுமே ஒரு 2 நாள் 3 நாள் பேசிக்கணுங்கிற நேரம் இல்லை. தேங்க்யூ. இந்த படம் பார்த்து எனக்கு 2 ரொம்ப மெமரபிள் மூவி வந்து சா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து என்ன இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன புரட்டி போட்ட கிளைமேக்ஸ் அதெல்லாம். சா 1 நினைக்கிறேன். சா 1ஓட ட்விஸ்ட்டு வந்து அன்பிலீவபிள் ட்விஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ நோலன் சார் படங்கள் நினைக்கிறேன். ஆமாம், ப்ரெஸ்டீஜ் நினைக்கிறேன். ப்ரெஸ்டீஜோட ட்விஸ்ட்டும் அன்பிலீவபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்ட்டு படங்கள் எனக்கு பண்ணுறதுக்கு பிடிக்காது ஆக்சுவலாக, டு பி ஆனஸ்ட். பார்க்குறதுக்கு பிடிக்கும், பண்ணுறதுக்கு பிடிக்காது. பட் இந்த படத்தில் அமைஞ்சிருச்சு, அவ்வளோதான். இந்த படத்தை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்த பாராட்டுகளில் நீங்கள் எதிர்பாராத மனிதர்கிட்ட இருந்து வந்த எதிர்பாராத பாராட்டுனா என்ன சொல்லுங்கள்? எதிர்பாராத பாராட்டுன்னு எதுவுமே வரல. எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க, என்னை பிடிச்சவங்க மட்டும்தான் எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாங்க. அம்மா கிருஷ்ணன்ஸ், டி சிவா சாராக இருக்கட்டும், பார்த்திபன் சார் பேசினார், ஐஸ்வர்யா சுரேஷ் சார் பேசினார், இவங்க எல்லாருமே பேசினாங்க. ஸோ நிறைய யாரை விட்டுட்டான்னு தெரியல. அப்போ சுதா கொங்கரா மேம் பேசினாங்க, நிறைய பேர் பேசினாங்க. இவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. அதனால் நான் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கால் அப்படி எதுவும் ஒன்றும் வரல. எனக்கு இந்த கிளைமேக்ஸ் சீனை வந்து இளன் எப்படி நடிச்சிருப்பாரு அப்படிங்கிறத நான் வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன். அது எப்படி இருந்தது உங்களுக்கு? உங்களோட அனுபவம் என்ன? லைக் நான் இது வரைக்கும் நான் கேமரா முன்னாடி நடிச்சது கிடையாது. எங்கள் ஸ்கூல் லெவலில் ட்ராமா அந்த மாதிரி நடிச்சது. பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து கேமரா முன்னாடி நடித்து பார்த்தேன். லைக் நடித்து பார்க்கணுன்னு பார்க்கல. கவின் வந்து வேறு ஷூட்லேயே அதில் பிஸியாக இருந்தார். ஸோ அதனால் நான் அந்த ரிஹர்சல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அந்த ஃபுல்லாக அந்த சிங்கிள் ஷார்ட்னால யாராவது ஒருத்தர் அதை பெர்ஃபார்ம் பண்ணாதான் அதை கொரியோ பண்ணுறதுக்கும் சரி, ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி, லைட்டிங் கோஆர்டினேஷனுக்கும் சரி, எல்லாருக்கும் ஒரு ரிஹர்சல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் தேவைப்படுச்சு. ஸோ அப்போ அதை நான் தான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்ததுனால நான் சேலஞ்சிங்காக எடுத்து அதை பண்ணேன். நான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக. லைக் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிட்டு அதான் இப்போ ரியல் ஷாட்டில் ஆக்சுவலாக குழந்தைலாம் வந்துருவாங்கல்ல, எனக்கு குழந்தைலாம் தர மாட்டாங்க, ஏதாவது டப்பா வச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் அது எமோஷனலாக அதை கேரி பண்ணி அதை நடித்து பார்த்தேன். எல்லாரும் சுற்றி இருக்கவங்க எல்லாருமே சூப்பராக இருக்கும், கையெல்லாம் தட்டாங்க. அந்த காணொலியை வெளியிடுற எண்ணம் இருக்கு சும்மா. அப்புறமா மேபி என்னோட நீங்கள் கேட்டதுக்காக என்னோட இன்ஸ்டாகிராமில் போடுறேன். அப்புறமா ரொம்ப அவளோட காத்திருக்கோம். அடுத்து என்ன பண்ண போகிறாரு இளன்? எனக்கு அது பெரிய ஆச்சரியமாகவும் எனக்கு அதில் பெரிய ஒரு பேரார்வம் இருக்குது. என்ன பண்ண போகிறாரு இளன் அடுத்து? எஸ் லைக் எனக்குமே அந்த தேடல் இருக்குது. லைக் அடுத்து என்ன பண்ணலான்ற ஒரு தேடல் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். எல்லாருமே ஆஸ் யூஷுவல் பயமுத்துவாங்க, ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டீங்க, திரும்ப வெயிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்பாங்க. பட் அதை பற்றிலாம் எனக்கு பயம் இல்லை. எனக்கு எல்லாரும் இந்த சென்ஸ் என்னை சுற்றி இருக்கவங்க. மற்றபடி ஆடியன்ஸுக்கெலாம் கவலையே கிடையாது. நம்ம எப்போ படம் கொடுக்குறோமோ அப்போ பார்ப்பாங்க, அவ்வளோதான். எனக்கு தோணுச்சு, ஒரு நல்ல படைப்பாளி நேரம் எடுத்துக்க வேண்டியது இருக்கா, அல்லது நேரம் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கா அப்படிங்கிற கேள்வி இருந்தது. அது நீங்கள் தான் அதை சொல்லணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த படைப்பாளி, நல்ல படைப்பாளி. நேரம் எடுத்துக்க வேண்டியது இருக்கா, எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கா? 100%. ஏன்னா எனக்கு பர்சனலாக மினிமம் 6 months ஒரு டீசென்ட் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கு தேவை. ரொம்ப டீசெண்டாக பண்ணுறதுக்கு, அது இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1 year எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கும். இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு 2 years எடுத்து நல்லா இருக்கும். அதுக்கு எண்டே கிடையாது, அது போய்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஸ்கிரிப்டாக வரும்ன்றது நான் நம்புகிறேன். அதனால் அவசரப்பட்டு பண்ண மாட்டேன். அடுத்து தனுஷ் சார்னு கேள்விப்படுறோமே. இல்லை அடுத்ததுதான் தெரியல. பட் தனுஷ் சாருக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன். அது எப்போ நடக்குமோ அது நடக்கும். ரொம்ப ப்ரொஃபஷனலான ஆக்ட்ரஸை தான் பயன்படுத்தணுங்கிறதுல ரொம்ப திண்ணமாக இருக்கீங்களா? எஸ், ஹோப்ஃபுல்லி. ஆமாம். ஏன்னா இந்த கிராஃப்டை நம்ம ரசித்து பண்ணுறதுனால அதை ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் உள்ளே வரும்போது தான் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இல்லாட்டி நம்மளுக்கு ஒரு மாதிரி எதையோ தப்பு பண்ணுறோமோ அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். அது இருக்கக்கூடாதுன்னா நம்ம எல்லாருமே ப்ரொஃபஷனல் ஆக்ட்ரஸ் போகணும். ஆனால் பார்க்கும்போது முடிவு பண்ணுறீங்க, இந்த கதைக்கு வந்தாண்டா ஹீரோ அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க இல்லை? எப்போ இதை யுவன் தான் மியூசிக் பண்ணுறாருங்கிறத எப்போ முடிவு பண்ணுறீங்க? யுவன் சாரை பொறுத்த வரைக்கும் நான் முடிவு பண்ணுறது கிடையாது. சார் தான் ஒரு எண்ணம் இருக்குது. சார் தான் எனக்கு லைஃப் கொடுத்தவர் சினிமாவில். ஸோ லைக் ஆஸ் லாங் அவர் நான் கேட்குற வரைக்கும் எப்போ வரைக்கும் பண்ணுறாரோ அது வரைக்கும் நான் பிளஸ்ட்டு. என்னைக்கு அவர் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரோ அன்றைக்கி வேறு பேசி தேட்டர் பார்ப்போம், அவ்வளோதான். இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டே வந்தேனே. இயக்குனரில் ஸ்டார் அப்படின்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும்? அவருடைய தகுதி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படி எனக்கு தெரியல. நான் ஸ்டாராக பார்க்குற இயக்குனர்னு யாரும் சொல்கிறேன். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். மணிரத்னம் சார், செல்வராகவன் சார், அப்புறம் வந்து வெற்றிமாறன் சார், கௌதமன் சார், இவங்களாம் எனக்கு நான் ஸ்டாராக பார்க்குற ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ்.
அப்புறம் சங்கர் சார், இவங்க எல்லாருமே. இளன் ஸ்டாராக விரும்புறதுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு? என்ன செஞ்சால் நான் ஸ்டார் ஆகிடுவேன் அப்படின்னு இளன் நினைக்கிறாரு. நான் இப்போ அந்த ஸ்டார் ஆகணுன்ற எண்ணம் என்கிட்ட இல்லை ஆக்சுவலாக. ஒருவேளை அந்த நிலை தான் ஸ்டார்ன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி அதுதான் நான் படத்தில் சொல்ல ட்ரை பண்ணிடுவேன். ஒரு ஸ்டார்டிங் டைமில் எனக்கும் இருந்துச்சு அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஸ்டார் ஆகணும்னு இருந்துச்சு. இப்போ அது இல்லை எனக்கு ஆக்சுவலாக. இப்போ நம்மளுக்கு ஒரு பிடிச்சத நல்ல விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோதான். அது கண்டென்டாக இருக்கலாம் அப்படின்னு தோணுது. யுவன் சாரோட நேர்காணலில் இதை நீங்கள் வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியாக நீங்கள் அணுகிறீங்க, அவர் ஒரு ஆன்மீக ரீதியிலேருந்து அணுகிறாரு. அப்போ அந்த நிலை தான் ஒருவேளை ஸ்டார் அப்படின்னு நாங்கள் 100% எடுத்துக்கலாம். 100%. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஒரு இன்டர்வியூவில். இந்த கலையரசன்றவன் வந்து அவன் ஸ்டார் ஆகணும் அப்சஸாக இருக்கிற வரைக்கும் அவனால் ஆக முடியல. ஒன்றுமோ ட்ரை பண்ணி பார்த்தா ஆக முடியல. எப்போ வந்து அவங்க அப்பா வந்து சொல்லிட்டு போகிறாரோ, போனதுக்கப்புறம் அவன் சில விஷயங்கள் உணர்றான். சில மாண்டேஜஸ் வச்சுருப்போம். எப்போ அவன் வந்து அவன் ஒரு டு பி எ பெட்டர் ஹியூமன் பீயிங் இஸ் அ ஸ்டார் அப்படின்றத நம்புகிறானோ, அடுத்த சீனில் அவன் ஸ்டார் ஆகிடும். ஸோ அதான் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக நம்ம டெய்லியுமே நம்மளை மெருகேற்றிக்க நினைக்கிறது தான் ஸ்டார் அப்படின்னு பார்க்குறேன். அதனால தான் அவனுடைய அந்த அந்த ஒரு மாறுதலுக்கு முன்னாடி அவனுக்கு வர சின்ன சின்ன வெற்றிகளை அவன் கொண்டாடுற விதத்துக்கும் மாற்றத்துக்கு பின்னாடி வாய்ப்பு கேட்டான். ஒன்றுமே அவன் அளப்பறையே பண்ணல. வந்தான் ஒரு மனநிலைமைக்காக அப்பாவை பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சான், எதுவும் பேசாம வண்டிட்டு கிளம்பி போயிட்டான். ஆனா அவங்க அப்பாவுக்கு அது புரிஞ்சிருச்சு, அவன் ஜெயிக்க போறான்டா நம்ம பிள்ளை, இல்லை ஜெயிச்சுட்டான்டா நம்ம பிள்ளைங்கிற ஒரு பார்வை தான் அங்க லால் வெளிப்படுத்தினார். ரொம்ப அழகா ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நேர்த்தியான ஒரு கதை. ஒரு 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 பெரிய ஒரு 30 மணி நேரத்துக்கான கதையை மிக அழகாக சுருக்கி 3 மணி நேரத்துக்குள்ளே 2 மணி நேரம் 40 நிமிஷத்தில் கொடுத்த உங்களுடைய பெரிய திறனை பார்த்து வியக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. உங்களுடைய அடுத்த படைப்பு எவ்வளவு தாமதமாக வந்தாலும் அவ்வளவு நாளும் ஒரு காதலியக்காக காத்திருப்பது போல காத்திருக்க நாங்கள் தயாராக இருக்கோம். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு விஷயம் மட்டும், அந்த வயது முதிர்ந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வழிகள் நிறைந்த போதிலும் வீரன் வாழ்த்திறக்குவதை நிறுத்துவதே இல்லை அப்படிங்கிற அந்த வசனம் வந்து எதுக்காக இந்த ஒரு வட்டார வழக்கோ அல்லது ஒரு எளிய மொழியோ இல்லாமல் ஒரு தூய தமிழ் வார்த்தையை ஒரு பாரதியின் கவிதை போல படைக்கணும் அப்படின்னு நினச்சதுக்கான நோக்கம் என்ன? ரீசன் சிம்பிள் தான். பாரதியாரோட வீழ்வேன நினைத்தாயோ அதுதான் ஆக்சுவலாக இருந்துச்சு அந்த இடத்துல. பட் ஆனால் எனக்கு வந்து அது நிறைய ஓவர் யூஸ் பண்ணிட்டோம். நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய ஓவர் யூஸ் அதை நீங்கள் பயன்படுத்தி இருந்தீங்கன்னா என்ன அதை வச்சுருக்கீங்கன்னு தோணி இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அதனால் ஒரிஜினலாக ஏதாவது எழுதலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் என்னோடய அசோசியேட் தவகுரு கிட்ட நான் வந்து சொல்லிட்டு போனேன், நீங்கள் எழுதி வை, நீ ஏதாவது ஒரு விஷயம் எழுதி வை, நான் அதுலேருந்து எதாவது எடுத்துக்கிறேன் அப்படின்னு அப்படி சொன்னேன். நான் அதுலேருந்து நான் ஏதாவது பிடிச்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அவர் ஏதோ ஒன்று எழுதி வைக்கல, எனக்கு தேவையானது எழுதி வச்சிட்டாரு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு எல்லாருக்கும் தேவையானது. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து இதில் நான் ஏதாவது இன்புட் ஆட் பண்ணுமோ, ஸோ வேணும்னே சொல்லி சில வார்த்தைகளை மாற்றி அதை ஓன் பண்ணுன்ற எண்ணமே எனக்கு வரல. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்னோட அசோசியேட் வந்து அதை பண்ணாருன்றது. உடனே போயிட்டு அவருக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். கிஃப்ட் வாங்கி கொடுத்து அந்த டைலாக் ஃபுல் கிரெடிட் அவருக்கு தான். அது ஆக்சுவலாக நிச்சயமாக நீங்கள் அடுத்து பயணப்படுற ஏதாவது ஒரு இடத்துல ஏதோ ஒரு அலுவலகத்தில் அந்த வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட ஒரு ஃப்ரேமை நீங்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது யாரும் இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் இல்லை என்னுடைய அலுவலகமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவர் தவகுருட்டு நீங்கள் அப்புறமா இன்டர்வியூ எடுங்க. அவர்கிட்ட கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரொம்ப சாதாரணமாக சொல்லுவான், ப்ரோ நீங்கள் சொன்னீங்க ஏதோ எழுதுனேன் நல்லாவா ப்ரோ இருக்குது அப்படின்னுவான். அது நீங்கள் உங்கள் படம் எப்படி பண்ணீங்க, ஏதோ பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குன்னு கேட்குற மாதிரி தான். அது எல்லா படைப்பாளிகளுக்குமான பண்பு தானே. அந்த இடத்துல நீங்கள் வந்து அவ்வளோ தூரம் படத்தில் பண்ணிகிட்டே வரதில் ஒரு சின்ன மாறுதல் பண்ணுறீங்க. அது வரைக்கும் நல்லா நடிக்கிற ஸ்டில் பாண்டியன் கடைசியாக ஓவர் ஆக்ட் பண்ணுவாருங்கிறத நிறுத்திட்டே வந்துட்டு இந்த இடத்துலையும் பண்ணிட்டு மியூசியம் இருக்கு நல்லா இருக்கும் பாட்டு சொல்லிட்டு ஓவர் ஆக்டோன்னு சொல்லி அவர் வைக்கப்பட்டு போகிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு அதை கவிட் டெலிவரி பண்ணுறப்போ அப்படி ஒரு தூக்கி வைக்கிறது இருக்குல்ல, அதை எழுதும்போது என்ன நோக்கம் இருந்தது? இல்லை இப்போ என்னென்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே கலையரசனோட மென்டார் பார்த்தீங்கன்னா ஸ்டில்ஸ் பாண்டியன் தான். அவனுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு சன்னி வருமான்ற ஒரு மென்டார் வராரு. லைஃப் அவனுக்கு நிறையா சொல்லிக் கொடுக்குது. லைஃப்பில் நிறைய கற்றுக்கிறான், பார்க்குற மனிதர்கள்லேருந்து கற்றுக்கிறான். என்ன தான் இவ்வளோ கற்றுக்கிட்டாலும் அவனோட ஆக்சுவல் மென்டார் வந்து பாண்டியன் தான். ஸோ எனக்கு வந்து இவன் வந்து ஒரு ஆக்டராக நான் ஆகிட்டேன்னு அவன் பிலீவ் பண்ணும் போது அங்கே முழுமை அடைகிறது வந்து அவர் கொடுக்குற இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான். அவர் கொடுக்குற அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தரார்ல, அதில் தான் அந்த ஆக்டிங் முழுமை அடையுதுன்ற ஒரு ஃபீல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதான் அவர் அப்பா சொல்லிட்டு போயிடுவார், இவன் ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். யூஸ்வலாக இவன் தான் ஓவர் ஆக்டிங் சொல்லுவான்,
அந்த இடத்துல அவரே வந்து ஓவர் ஆக்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுவார். அவனுக்கு வந்து அது பாதரிங்காக இருக்கும். அப்பா சொன்ன மாதிரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்ப்பான். செஞ்சு பார்க்கும்போது அது எப்படி ஃபீல் ஆச்சுன்றது நம்ம ஆடியன்ஸ்க்கு விட்டுரும். ஸோ அது அந்த மீசியை முறுக்கினதுக்கப்புறம் தான் அந்த சீன் ஃபுல்ஃபில் ஆகுதுன்றது ஒரு நல்லா இருந்துச்சு போயிட்டிக்காக. படம் எனக்கு பிடித்ததுக்கு நிறைய காரணங்கள் நான் சொன்னேன். ஆள் தேர்வில் இருந்து படத்துடைய வசனங்கள் வலிமையானதாகவும் வலி நிறைந்ததாகவும் ரொம்ப தேர்ந்து வச்சுருந்தீங்க. அதில் ஒரு வசனம் நான் எடுத்து ஒரு புத்தகத்தில் எழுதிக்கணும்னு நினச்ச வசனம் வந்து சன்னி வர்மா அந்த ஒரு பாரில் அந்த நைட்டில் உட்காந்துட்டு உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது எது தெரியுமா? நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் நீ உன்னை ரிஜெக்ட் பண்ணல. இதை எழுதுனது யார்? அவன் படத்தில் எல்லா டைலாக் நான் தான் எழுதினேன். அந்த டைலாக் மட்டும் தவகுரு எழுதினார். எனக்கு டைலாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் எழுதுறதுக்கு. லைக் என்னென்னா வந்து அது என்னோடய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நான் அது ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ நைஸ். ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா வந்து எங்கேயோ படித்தது தான் நினைக்கிறேன். ஒரு டைலாக்கை வந்து மேக்ஸிமம் குறைக்க ட்ரை பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. படிச்சிருக்கேன் எங்கேயோ. ஒரு டைலாக் இருக்குன்னா அது குறைச்சிட்டே வாங்க கடைசியில் ஒன்றுமே இல்லாத அளவுக்கு கொண்டு போங்க. ஒன்றுமே இல்லாமல் கன்வே ஆகுதா அப்போ ஒன்றுமே இல்லாமல் பண்ணுங்க அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி அப்பப்போ பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் சொன்ன லைன் வந்து அதான் ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கட்டும். அந்த இடத்துல வந்து நம்ம என்ன தான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளை யார் வேணால் ரிஜெக்ட் பண்ணிடலாம், நம்ம தோக்க மாட்டோம். எப்போ நம்மளை நாமே ரிஜெக்ட் பண்ணிட்டோமோ அப்போ நம்ம தோற்றுருவோம். ஸோ அதுக்காக தான் அதை எழுதுது. நீங்கள் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய அந்த வசன சுருக்கம் வந்து அப்படி ரத்தினமாக தெரிக்குது ஒவ்வொரு இடத்துலையும். அந்த இடத்துலையும் சரி, எவ்வளோ நாள் தான் அப்போ தான் சுருக்கு பையிலே இருப்பாங்க, இன்னும் காதில் ஜிமிக்கியாக தொங்கட்டும், இதெல்லாம் அவ்வளோ கவித்துவமாக ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுடைய வசனங்களுக்கு பெரிய விசிறி ஆகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.